ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அன்ஃபகர் ரஜுல் அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. ஒரு மனிதர் தந்த குடும்பத்துடைய செலவுகளுக்கு செலவழிக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் இதற்கு எனக்கு கூலிதா என்ற எண்ணத்தோடு அவர் செலவழித்தால் அவருக்கு தர்மம் செய்த கூலி எழுதப்படும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி குடும்பத்துக்கு ஒரு மனிதர் செலவழிக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் இதுக்கு எனக்கு என்ன, இது எனக்கு கூலி வேணும், நான் என் குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், எனக்கு கூலி வேணும் என்ற உணர்வோடு அவர் செலவழித்தால் அவருடைய ஒவ்வொரு செலவினமும் தர்மம் செய்த கூலியாக எழுதப்படும். எப்படி எழுதப்படும்? தர்மம் செய்த கூலியாக எழுதப்படும். ஆனா இவருடைய மனசுல எது தர்மம்? எது? இந்த வார நேரத்தில் 500 கொடுத்தாரு, அது மட்டும்தான் தர்மம், அது மட்டும்தான் தர்மம். மற்ற 2500 கர்மம். விளங்கிட்டா? அது ஒரு முழுமையான ஒரு தர்மமாக அவர் நினைக்கிறார் இல்லை, அது ஒரு சும மாதிரியும், அது என்ன, அதுல கொஞ்சம் வீண்விரியம் செய்யற மாதிரியும் ஒரு உணர்வு மனிதனுக்கு அப்படி வரும் உணர்வு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. ஒரு மனிதன் அதை நன்மையாக சும்மா செலவழிக்கிற நேரத்தில், குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் எனக்கு இதுல கூலிதான் எண்ணத்தோடு கொடுத்தால் அது ஒரு தர்மமாக எழுதப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே மிக பிரதானமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில நாங்கள் தர்மம் செய்வது கேட்டவர்களுக்கு கொடுத்தல் என்ற பகுதி மட்டுமல்ல, இதுவும் கூட தர்மம் என்றது நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எது? நம்ம இந்த மாதிரி குடும்பத்துக்கு செலவழிப்பது, வீணாக செலவழித்தல் என்று குடும்பத்தில் ஒன்றிக்குமாக இருந்தால் அவைகள் ஹராம் தான். வீணாக செலவழித்தல் என்ன? ஆடம்பர சிந்தனைகளுக்கு, தேவையற்ற விஷயங்களுக்கு செலவழித்தல் என்பது அது ஹராம் தான். ஆனால் அதல்லாம கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, சந்தோஷமா இருக்கிறது, அங்க போய் என்ன செய்யறாங்க, ஒரு சாதாரண ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க, ஒரு புள்ள கேட்குது, வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுத்தால் என்ன பிள்ளையுடைய சந்தோஷத்துக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த எண்ணம் அவனுக்கு இருக்குமா இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், தர்மம் செய்த ஒரு கூலியா தான் என்ன செய்வான். ஆனா இவர் என்ன நினைப்பாரு, ஒரு 5 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஏழை பொடியை கேட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தா அது என்ன தர்மம்? இந்த 5 தர்மம் இல்லை, இது ஒரு கடமைக்கு செலவழித்தல் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இல்லை, இதுவும் தர்மம் அதுவும் தர்மம். விளங்கிட்டா? எனவே குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான் தர்மம், குடும்பத்துடைய எல்லா விஷயங்களும் தர்மம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க.